யாழ்ப்பாணம், திருவண்ணாமலை, மட்டக்களப்பு, அம்பாறை, புத்தளம், மன்றாபுரம் நிக்கிறத பார்த்தாலே தெரியும் ஒரு சம்பவம் ஒன்றுக்கு தான் வந்த இடம். அடிச்சு போட்டாங்க. என்ன சம்பவம்னா வந்து ஒவ்வொரு முறையும் கசனா பீச்சுக்கு வரைக்கும் திடுக்கிடும் நிகழ்வுகள்லாம் நடக்குது. வெங்காயம், பச்சை மிளகாய், உள்ளி, இஞ்சி, அதோட சிக்கனும் வந்து இங்கே ரெடியாக இருக்கு. எவ்வளோ ஐயா? காதல வந்து போட்டோ அடிக்கணும். நாங்கள் இவியல தானே, இவியல் இல்லைங்க. பட்டத்தை வந்து வயலில் ஏற்றி பார்த்துருப்பீங்க, கிரவுண்டில் ஏற்றி பார்த்துருப்பீங்க, கடலில் ஏற்றி பார்த்துருப்பீங்க. நாங்கள் வேறு எவ்வளோ எங்கே ஓட்டுருக்கு? இல்லடா, இன்னொரு மைக் விழுந்துட்டு. அதான் நீங்க எதுல சொன்னா தானே இவ்வளவு மைக் விழுந்துட்டு. ஒரு மைக் விழுந்துட்டா. சுத்தி சுத்தி காதல் ஜோடி தான் தெரியுது. அது பாக்க ஒரு சின்ன ஒரு வெறுப்பா இருக்குது. வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி போடையில எல்லாம் போட்டு தாளிப்பு நடக்குது. இதுல பாத்தீங்கன்னா இதுல பிள்ளைகள் எல்லாம் வந்து விளையாடி கொண்டு கபடி விளையாடுனாண்டா. 1000 ரூபாய் எடுத்திருக்கிறோம். ஓ மக்களே, முந்தி 20 ரூபாய் பாக்கிங்கிறது. அதான் நாங்க யூடியூபர்ஸ் எல்லாரும் சேர்ந்து சம்பவம் இருக்கு. வர்ற 30ஆம் தேதி இங்க பார்த்து சமையண்டா. தமிழ் உறவுக்கு ஏக்கமா இருக்கு. ஒரு அங்க போறியா? வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கு எங்களுடைய பயணத்துல முதலாவது நாள். அடுத்த பயணம் பண்ணிக்கிட்டா என்ன பயணம் மட்டும் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம், திருவண்ணாமலை, மட்டக்களப்பு, அம்பாறை, புத்தளம், மன்றாபுரம், கொழும்பு. அப்படிதானே சமைக்கணுமே. அப்படிதானே? அது அப்படி சொல்லத்தான் எங்களுக்கு ஆசை. இப்ப நாங்கள் வந்து கனதூரம் எல்லாம் போயில பக்கத்துல தமிழ் ப்ரோஸோட இங்கால ஒரு பயணம் கொண்டு வரோம். விட்டு சரியான சனம் நிக்குது போல. எங்க வேற எக்கச்சக்க பேர் வந்து அங்க போயிட்டு வந்தோம். நாங்கள் இப்ப கஷூர்னா கடற்கரை நோக்கி வந்து கொண்டிருக்கிறாங்க. கசூரினா கடற்கரை மையம், சுற்றுலா மையம். பாரத பார்த்தோன்னு டக்கண்டு நாங்க ஒரு ரிலாக்ஸ் ஆகிருக்கணும்ட்டு தமிழ் ரோஸ்ல வந்த நாங்கள் வந்துட்டு பக்கத்துல கஷுனா பீச்சுக்கு போவோம்ட்டு வந்த நாங்கள். அப்படியோ இங்க கடற்கரைக்கு போய் ஒரு சின்ன சமையல் ஒன்று போட்டுட்டு இன்றைய நாள் இப்படியோ போகுது. உங்களுக்குமே வந்து பகிர்ந்து கொள்ள போறோம். ஒரு கடிதம் வெள்ளி, சனி, ஞாயிறு. இன்னைக்கு வந்து சனிக்கிழமை, அதான் சரியான கிரௌடா இருக்கு. ஐயாக்கு எங்களை ஞாபகம் இருக்கும். ஐயாக்கு ஒரு ஐயா இந்த வானம் ஞாபகம் இருக்கா? இந்த வானம் தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. எவ்வளவு ஐயா? 1000 ரூபாய் மாத்திராசு இல்ல. 10,000 ரூபாய் தான் கிடக்கு. மாத்துவீங்களா? என்ன 1000 ரூபாய்ன்றீங்க? சன் டிவி சன் 1000 ரூபாயா? எவ்வளவு? எங்க ஓட்டுருக்கு? என்னடா பைசைக்கிளுக்கு 150 ரூபா, மோட்டார் பைக்கு 100 ரூபா. கணக்கு சன நிக்குதா? 1000 ரூபாய். இந்த போன வரைக்கும் 500 ரூபாய் தான் கிடந்தது. 500 ரூபாய் தான் கிடக்கு. எங்கடாங்க? இதெல்லாம் 1000 ரூபாய் மாத்தி ரூபாய் 1000. இது கார்ன்ற வெரைட்டி இல்ல, இந்த கார் மாதிரி தான் அது. குட்டி கார், இது பெரிய கார். என்ன செய்வோம்? 1000 கொடுத்து போகணுமா? உள்ள சமைக்கலாமே. யாசண்ட சமைக்கலாமே. என்னடா போமா குடுத்துட்டு போங்க. சரி, வேனுக்கு வந்து 1000 ரூபாய். ஒரு பார்த்தானே எல்லாம் என்ன சம்பவம்னா வந்து ஒவ்வொரு முறையும் கசனா பீச்சுக்கு வரைக்கும் திடுக்கிடும் நிகழ்வுகள்லாம் நடக்குது. வரைக்கும் பேனுக்கு 500 ரூபாயும் ஆளுக்கு 100 ரூபாய் சம்திங். ஏதோ 500 ரூபாய். புகைப்படம் வீடியோ எடுப்பவர்களுக்கு 2000. அந்த கமராக்காரருக்கு என்ன தெரியாம வந்துச்சு. சரி, என்ன சம்பவம்? டிக்கெட் போம் பழைய டிக்கெட் மாத்திட்டேன். இப்ப இதுல மாத்தி இருக்கிறேன். 1000 ரூபாய் எடுத்திருக்கிறோம். ஓ மக்களே, முந்தி 20 ரூபாய் பாக்கிங்கிறது. அதான் நாங்களே யோசிக்கிறோம் பாருங்க. 1000 ரூபாய் கொடுத்து என்னண்டா ஐயா உள்ள வாரது?
சரி பாப்போம் உள்ள வந்துட்டமே உள்ள போய் தானே கொடுத்துட்டு போக அதான் உள்ள என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு பாப்போம். நானே எதிர்பார்க்கல, சும்மா பம்பலுக்கு 1000 சொல்றேன் பார்த்தேன். ஆனா 1000 நானும் அப்படித்தான் நினைச்சிருந்தா. இதுக்கு நாங்க அங்கேயே எங்கேயா போயிருக்கலாம். சரி சரி பாப்போம் என்ன சம்பவம் வேண்டு. சரி கசினா பீச்சுக்கு வந்துட்டோம். 1000 ரூபாய் எடுத்து வைக்கணும் மக்களே. சமைக்கிறதுக்கு இல்ல அடுப்பு எல்லாம் செய்து தருவாங்களா? ஒன்றும் இல்ல. அதே கரண்ட் வட்டி இருக்கு. பாக்ஸ கொண்டு இல்லையாடா? ஏனடா? ஆனா மக்களே விறகு மூட்டி சமைக்க தடை. ஆனா சரியான கிரௌட் ஒன்று இருக்கு. நாங்க வந்து வேணாம் அதுக்குள்ள போடுவோம். இன்னைக்கு சனிக்கிழமைண்டபடியா வந்து சரியான கிரௌட் ஒன்று இருக்கு. எந்த கிரௌட காடுங்க பாப்போம். கிரௌட் தானே, இதே கிரௌட் தானேடா. இதுக்குள்ள இருந்து அதான்டா பாக்குறேன்டா, இடம் பாக்குறேன். நல்ல மரத்து கீழவா விட்டு ஒரு சமையலோட போடுவோம்னு பார்த்தா இடமே கிடைக்குது இல்ல. நிக்கிற நண்பரை பாத்தீங்கன்னா தெரியும், தமிழ் ப்ரோஸ் வரைக்கும் நாங்க காட்டிட்டோம் வேண்டா. மறந்துட்டீங்களே? மறந்துட்டோம். சரி இப்ப நாங்க கசர்னா கடற்கரைக்கு வந்துட்டோம். என்னத்துக்காக வந்துக்கிறோம் ஏற்கனவே சொல்லியிருப்போம். அவன் கத்தியோட நிக்கிறத பார்த்தாலே தெரியும் ஒரு சம்பவம் ஒன்றுதான் வந்த இடம். அது இந்த கொஞ்சம் பேர் நாங்களே எதிர்பார்க்கலண்டா. இவ்வளவு பேர் வேற ரூல்ஸ் கூட வேற கேட்டேன். 1000 ரூபாய் கொடுத்துட்டு வந்து இவ்வளவு ரூல்ஸ் எனக்கு கொடுப்பாங்க. என்ன சம்பவம் வேண்டாம் வந்து இதுல வந்து சமைக்க போறோம். இந்த கடற்கரை இதுக்கு அடுப்பு மூடி சமைக்கல, அது கணக்கு ரூல்ஸ் இருக்கு. நாங்கெல்லாம் கொண்டு வராங்க. இந்த சாமான் நாங்க பண்றாங்க. முதலாவது என்ன முடிவெடுத்தாங்கன்னா வந்து பாபிக்யூ போடலாம் அப்படின்னு பாக்குறாங்க. பிறகு பாத்தீங்கன்னா இதுல சிக்கன் கறியை வைப்போம் வந்துட்டு இங்க எல்லாமே வந்து செய்திருக்கிறோம். வெங்காயம் வாங்கினீங்களா? எல்லாம் கொண்டாங்கடா. இன்றைக்கு நீ தான் வச்சு தர போற. சொன்னீங்க நீ நான் தான் வச்சு தர போனா ஒருத்தன் விட மாட்டான். என்ன கடைசி மாட்டேன் அவன் கை வைப்பான். என்ன சம்பவம் வேண்டாம் வந்து இங்க வந்து அடுப்பு மூட்டி வந்து நீங்க சமைப்பிக்கலாம். அதாவது விறகுல வந்து சமைக்கலாம். அது நீங்கள் கேஸ் அடுப்புண்டா வந்து சமைச்சு கொள்ளலாம். அதனால வந்து ஏற்கனவே இருக்கு. ஒரு கடற்கரைக்கு பக்கத்துல விட்டுட்டு இதுல வந்து சமையல செய்யறோம். என்ன சமைக்க போறோம். இன்னைக்கு தமிழ் ப்ரோஸ் ஒரு கோழி இறைச்சி கறி இன்னும் ஒரு பொருளும் வந்து செய்ய போறோம். சரியா? என்ன ஒரு பொருள்? பொரியல இல்ல, பரோட்டா. காகம் வந்துடும். நான் வெட்டி எல்லாம் கழுவி கொண்டு வந்துருப்பாள். அதுதான் அஞ்சலி கேனோட வந்தான். தம்பி இப்படி எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கல. அவனுக்கு நீங்க விடையலாம். சரியா? வேற என்ன இன்னொரு கத்து தான் பட்டு அவன் அசால்ட்டா விட்டுறா பேர். அங்க இது செய்து பழைய இந்தா நீ கை கழுவணும் அவருக்கு அமைச்சு வேண்டிய வெங்காயம் பச்சை மிளகா அதுதானடா பெரிய வேலை. இதை விட வெட்டி வைக்கட்டும். நாங்க ஒரு பீச்சை பார்த்துக்கிறோம். வாங்க அவர் எப்படி மாற்றங்கள் எல்லாம் வந்துருக்கு. ஒரு மாற்றம் அப்படிதான் கிடைக்கும். நான் பார்த்தேன் கொஞ்சம் வித்தியாசம். இவ்வளவு கனகாலத்துக்கு நாங்க வந்து இவ்வளவு பேரை கண்டது வந்து இன்றைக்கிட்டேன். என்ன சொல்லுங்க அவன் இன்றைக்கு யூனி எல்லாம் லீவு, சனிக்கிழமை தானே. அப்ப யூனியில இருக்க லவ் ஜோடி எல்லாம் இங்க வந்து நிக்கிறோம். பார்க்க விளங்குது. அப்படி உங்களுக்கு விளங்குதா? நாங்க அவையில பார்க்க வந்து நிக்கிறோம். அவையில பார்க்க வர சமைக்கிற காட்டு அவையில பார்க்க இவ்வளவு பேர் இன்னைக்கு கண்டது வந்து இந்த முறை தான் கண்டது. இல்ல முதல் பிளைட் எல்லாம் கடந்த இங்க பிளைட் ஐஸ்கிரீம். ஆனா ஆக்கள் நிக்கணும் அப்படி பெருசா வித்தியாசமா கூட செய்யல. இருந்த மாதிரி இருக்குது. அதுக்காண்டு குப்பைன்னு சொல்லல, நீட்டா இருக்குது. மற்றது புதுசா என்ன வந்திருக்குன்னு சொன்னால் ஒரு உணவகம், சமுத்தி உணவகம் மட்டும் வந்திருக்கு. அம்மாச்சி மாதிரி அது ஒன்று வந்திருக்குது. மற்ற பாதுகாப்பு கொஞ்சம் அதிகமா இருக்குது. சனி ஞாயிறு இப்படித்தான் இருக்கிறது தெரியாது. மற்ற கடல் மற்றது முக்கியமான விஷயம் ஒன்று என்னன்னு சொன்னா இங்க இந்த குடிக்கிறேன்னு சொல்லி வாராக்களுக்கு அனுமதி இல்லை இங்க. மற்றது நெருப்பு மூட்டை இல்லாது. நீங்க இது கொண்டு வந்தீங்கள்டா ஓகேயா இருக்கு. என்ன
என்னென்ன இது கேஸ் அடுப்பு கேஸ் அடுப்பு கொண்டு வந்தீங்கன்னா ஓகே இருக்கும். மற்ற சம்பவம் வந்து நீங்கள் பட்டத்தை வந்து வயலில் ஏற்றி பார்த்துருப்பீங்க, கிரவுண்டில் ஏற்றி பார்த்துருப்பீங்க, கடலுக்கு ஏற்றி பார்த்துருப்பீங்க. நாங்கள் வேறு முடியும் வந்து குளிச்சு வண்டை வந்து பட்டம் ஏற்றுவாங்க. நல்லா பெரிய பட்டம் கொண்டு ஏற்றி வச்சுக்கிறாங்க. ஓ மற்றது இங்கே வந்து போட் சர்வீஸ் நீங்கள் தேவைன்னா வந்து இதில் அந்த போட் சர்வீஸ் இருக்குது. போட்லேயும் ரவுண்டர் வந்து போய் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. சரியான கிரவுண்ட் இன்றைக்கு தான் வந்து நாங்கள் அங்கே பண்ண போய் பார்த்துட்டு வரணுமா? ஓ வாங்க வாங்க. அதில் அந்த ஊஞ்சல் எல்லாம் வச்சுக்கணும். சரி காய்ச்சல் கழட்டி போட்டு நிற்கிறமே அந்த வீடியோ கால் சேஃப் கார்டோ இல்லாட்டி இதுல வந்து போலீஸார் இருக்கணும், லைஃப் சேஃப் கார்டு இருக்கணும். இல்லை அந்த போலீஸாண்ட பேரில் இருக்கிறதெல்லாம் வாங்க சேஃப் கார்டா. தமிழ் படியாங்கல்ல எல்லாம் சிங்களம் தெரியுமா உங்களுக்கு? நாங்களும் வந்து கடற்கரை ஆனா வந்த உடனே எலக்ட்ரிக் கொண்டு பிடிச்ச மாதிரி இல்ல வந்த உடனே என்ன சம்பவம் தமிழ் ப்ரோஸ் என்ன சம்பவம் போடா என்னோட மைக் இருக்கு என்ன சம்பவம் ஒரு மைக்கிங் இல்ல இந்த மைக் இங்க இருக்கு சொல்லுங்க. இல்லடா இன்னொரு மைக் விழுந்துட்டு. அதான் நீங்க எதுல சொன்னா தானே விளங்க மைக் விழுந்துட்டு. ரோபடா ஒரு மைக் விழுந்துட்டா. அப்படி போனை வந்து இந்த செருப்பு அடையாளத்தை பார்த்து போனீங்கன்னா ஓகே. இந்த இதான் இந்த செருப்பு அடையாளம். என்ன சம்பவம் பண்ணா மைக்கை நான் இதுல விட்டுட்டு அது மட்டும் நடந்து போயிட்டேன். அந்த அதுல டப் இருக்கு போயிட்டு போன அப்புறம் தான் பயந்துட்டேன். கீழே எதுவும் விழுந்துட்டு கீழே விலையில எங்கட கையில தான் வந்து இருந்திருக்கு. மற்றது இங்கே நீங்கள் அந்த கூடாரங்களில் வந்து சமைச்சு கொள்ளலாம். சமைக்க போகிறோம்னு சொல்ல கூடாரங்களில் சமைக்கிறேன்டா சமைங்கன்னு சொல்லியிருந்தவன். நாங்கள் இல்லை வேனுக்கு பக்கத்தில் எங்களுடைய வீட்டுக்கு பக்கத்துலேயே சமைப்போம் இந்த இடத்துல. அதுலேயே சமைக்கலாம் உணவு சொன்னவையா இந்த கூடாரங்கள் அப்படிதான் நாங்கள் நினச்சினாங்க. ஆனால் வடிவா நடம் கசூர் கடற்கரை நாளைக்கு இன்னும் சிலம்புறேன் ஞாயிற்றுக்கிழமை. நானே எதிர்பார்க்கலைங்க இப்படி ஒரு சிறப்பு இல்லை. அதுக்கு வந்து பங்கு பிரித்து கொடுத்தாச்சு. ஜெரன் வந்து கோழி வெட்டினவன். இப்போ அடுத்தது வந்து வெஜிடபிள் கட்டிங் எனக்கு கறி வைக்க போகிறது கறி வைக்க போகிறேன். சரியா? மற்றது நாங்கள் கூடுதலாக இப்படி பொது இடங்களில் சமைக்க தயவு செய்து அந்த வேஸ்டேஜ் ஒன்று இருக்குது தானே அதுகளை வந்து வேஸ்ட் பண்ணாங்க. இப்போ நாங்கள் வேறுங்க இந்த உரிச்ச இது எல்லாத்தையும் வந்து இதுக்குள்ள போட்டு வச்சுக்கிறோம். போயக்க அந்தந்த இடங்களில் வந்து இதில் அதுதான் தேவையான இப்போ இதிலேயே வந்து இருக்குது. அப்போ அந்தந்த இடங்களை நாங்கள் வந்து டிஸ்போஸ் பண்ணிட்டு தான் போவோம். ஏன்னா வந்து எங்களோட சூழலை பாதுகாக்க வேண்டியது வந்து இந்த வெட்ட பேர் கண்ணபடிய இதுல புது கத்தி நீங்க கொண்டு இல்லை. இதுதான் நல்ல கத்திடா. இதுல புது கத்தியை விட்டுட்டு பழைய கத்தியை கொண்டு வந்துக்கிறீங்க. இல்ல இதுலயே புது கத்தி கொண்டு விட்டு கிடக்குல்ல. இது பழைய கத்தி இருந்தாலும் ஆட தெரியாதான் மேட தெரியலேண்டுவான். நாங்க நீ வெட்டுவேதான் என்ன இல்ல உனக்கு கறி வைக்கிறேன் இல்ல கறி எல்லாம் ஜெரிண்ட கறிண்டை சாப்பிட்டு பார்க்க முடியும். நீங்க வெட்டுறீங்களானே அதே மாதிரி 2 மடங்கு ஸ்பீட்ல வெட்டுவேன். இப்படி வெட்டுறீங்க கத்தி பக்கத்துல வைக்கணும். தயவு செய்து மக்களை நீங்க இப்படி ஒன்று முயற்சி செய்தாங்கோ என்ன மாதிரி வித்துவானாலதான் இது எல்லாம் முடியும். ஓ நல்ல ஆளப்பட்டு என்னடா அங்கேயும் இங்கே பார்த்து கொண்டுக்கிற இவன் ரவுண்ட் அடிச்சா அங்க கணக்கு பொம்பளை பிள்ளைகள் நிக்குது எல்லாம் ஒரு பார்த்துட்டு வரட்டும். அந்த மாதிரி கிடந்த அவனுக்கு பெரிய பேக்கி வேணும். அந்த பெரிய போய் கெடுப்பப்பட்ட முடிவு கத்துறா. அது இது என்ன மாதிரி வெட்டுற சேஃப் தக்காளி பழத்தை இதை அப்புறம் பார்ப்போம். கட்டிங் போர்ட்லயே நாங்கள் பார்ட் டிசைன் பண்ணுவோம். ஏன்னா கொண்டு போற இடங்களை வந்து பெருசா இருக்காதானே. ஆனா நான் இது வரை எடுத்துட்டு வச்சுட்டு வந்தது காரணம் என்ன? சிக்கன் மட்டும் பாபிக்கு போடுறதுக்கு உண்மையா தொடங்கின காரணம் வந்து பாபிக்கு போடுறது. அதுல அதுக்கண்டு மிஷின் கூட போயிட்டுனாங்க. கோழி கரையில வந்து வாங்கினா உங்களுக்கு 5000 ரூபாய்க்கு கூட அழகா அந்த மிஷின். அது விலையெல்லாம் சொல்ல மாட்டேன் நான். அது பல லட்சமடா அந்த மிஷின் விலை. அதுல பாபிக்கு போட்டு நாங்க காட்டுவோம். உனக்கு நான் சும்மா சொன்னாங்க அந்த விலை நம்பிட்டேன். வேற 5000 நான் பார்த்தோன்னு 5000 ரூபாய்க்கு வெறும் கம்பி இல்ல தருவாங்க. ஆனா மேல இருக்க கம்பி லோக்கல் மேல் கம்பி மட்டும் தான் லோக்கல். எல்லாம் வெட்டியாச்சு இறங்குற செஃப் 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 கீழே கீழே எல்லாம் சாமானம் இருக்கு. கவனம் செஃப். மைக் வச்சுக்கிறீங்களா? இங்க இருக்கு. அவங்களோட சவுண்ட் எல்லாம் கேட்கணும் செஃப். சொல்லுங்க என்ன பிரச்சனை? நீங்க தான் சமைக்க போறீங்களா? என்ன வேரியன்ட்? முதலாவது வந்து அடுப்பு எல்லாம் மூட்டி தந்துட்டோம். இதுல பாத்தீங்கன்னா இதுல தேவையானது எல்லாமே வந்து இங்க வெட்டி வச்சுக்கிறோம். வெங்காயம், பச்சை மிளகாய், உள்ளி, இஞ்சி, அதோட சிக்கனும் வந்து இங்க ரெடியா இருக்கு.
செஃப் என்ன வேற நீங்க இங்க எல்லாரும் விளையாடி கொண்டிருக்கீங்கன்னு சொல்லுங்க. நாங்களும் விளையாடுவோம். நீங்க விளையாடுறதுல நீங்க சமைக்கல, இல்ல நாங்க இப்படி விளையாடுவோம், அதாவது இப்படி சுத்துவோம். எங்களோட வந்த ஒரு ஜீவனை காணையில எங்க போயிட்டானு இனித்தான் பிடிக்கணும். வேற பாத்ரூம் வருதுன்னு போன வேற அடுப்ப மூட்டிட்டு விட்டாரு. அது என்ன கறி என்னதான் நண்பன் நான் சொல்றேன் நினைச்சாமீங்க. நீங்க இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவீங்க, நாங்க சமைப்போம். என்ன இருந்தாலும் நான் சொல்லுவேன் அவன் தனக்கு பிடிச்ச மாதிரி தான் சமைப்பான் சொல்லுவோம். என்ன சமையல் எல்லாமே உண்டுதான். கை இருக்கு தானே, கையால அந்த கத்தியாடு சரி கத்தியாடு. நான் உண்மையிலேயே நாங்க வந்த பிளான் அதான். பாபிக்கு என்ன வேணும் சொன்னா சேட்டைக்கறி வேணும். நெருப்பை கூட்டி விட்டுறா அவள சரியான கூட கிடக்கு. என்னடா இஞ்சால காத்து அடிக்கும், அப்ப கொஞ்சம் கூட்டி விட்டா தான் வந்து நின்று எரியுமெண்டு கூட்டி விட்டனாங்க. ஆனா அது ஆகலம் கூட்டிச்சு. இதுல சுத்தி எக்கச்சக்க குடும்பங்கள்லாம் வந்து நீங்க இதுல பாத்தீங்கன்னா இதுல பிள்ளைகள் எல்லாரும் வந்து விளையாடி கொண்டு. கபடி விளையாடுனாண்டா. கபடியா? இல்லடா, இது ஏதோ வேற ஏதோ விளையாட்டு. கபடி தான். இல்ல இல்ல கபடி இல்ல, கிளித்தட்டு. கிளித்தட்டு தான். பட் இங்க கூட மறைக்கு நம்ம எக்கச்சக்க பேர் வந்து இருக்கணும். அங்கால பாத்தீங்கன்னா அங்கால இவ்வளவு பேர் குளிச்சு கொண்டிருக்கணும். எல்லாம் கிட்ட போய் காட்டணும். அப்போது மைக் துளைஞ்சிட்டு ஓடி வந்துட்டான். சரி விடு விடு, அவன் யோசிக்காத. நீ என்ன யோசிக்கிறான்னு. நாங்க இங்க சிங்கிள்ஸ் நிக்கிறோம், அங்க படிகளா இது செய்த பிரச்சனை இல்லைன்னா நாங்கள் சமைச்சோமா சாப்பிட்டோமா நாங்க வாழ்க்கையை என்ஜாய் பண்றோம். வீடியோ பார்க்க நினைக்கிறோம். அந்த வீடியோ எடுக்கிறதே போல பெரிய கஷ்டப்பட்டு எங்களுக்கு தான் தெரியும். இல்ல மக்களை இந்த சுத்தி குடும்பம் இருக்கு, காதலர்கள் அங்க இருப்பிடம், குடும்பங்கள் அந்த பாருங்க, காதலிகள் நிப்பினம், அங்கால எக்கச்சக்க பேர் நிப்பினம். இருந்தாலுமே வந்து எங்களை மாதிரி ஒரு பச்சிலசம் வந்து இப்ப என்னன்னு சொல்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இது. இப்ப நாங்கள் இந்த இடத்துல நிக்க வந்து அவையில் யோசிப்போம் வந்து நாங்களும் இப்படி சமைச்சிருக்கலாம் வேண்டாம். ஆனா நாங்க இங்க நிக்க நாங்களே யோசிப்பாங்க. அவங்க லவ் தலைப்படி தெரியுறாங்க, கலதையில பேச்சு அங்க அதுல ஒரு லவ் ஸ்டோரி போய் நம்ம பாருங்க. சமையல் தொடங்கிட்ட நீ உன்னே இல்லடா சமைக்க சொன்னான். இல்ல நான் சொல்லி கொடுக்குறேன் எப்படி சமைக்கிறேன்னு சொல்லி. அடுத்தது ஆனா என்னன்னு சொன்னா உள்ளிய முன்னுக்கே போட்டுட்டு கூட கறிக்கிச்சேன்னு சொன்னா சம்பவமா விடும். ஏன்னா கைக்காத்து வாங்கி விடும். ஆனா அதுக்கேற்ற மாதிரி அவன் சமைச்சதை நான் சாப்பிட்டு இருக்கேன், அதனால பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கு. என்னண்டா அந்த முறுமுறுக்கும் அந்த மிக்சருக்குள்ள முழு ஒரு கணக்கு மாதிரி உள்ளி பொறிஞ்சிச்சேன்னு சொன்னா என்னடா கப்பு தன்மை வந்துடும். தெரியாது, அப்படி சாப்பிட்டது இல்லையா உள்ளி? அது சரி, நல்ல வாசம் உண்டு. வேற இது மக்களே, நீங்கள் இதை கேட்கலாம். நீங்கள் உள்ளுகள் நினைக்கிறது விளங்குது, ஏண்டா இதை வீட்டையே வந்து செய்திருக்கலாம். பழமையா நாங்கள் வீட்டை தானே செய்யறாங்க. அப்ப இன்றைக்கு ஒரு வித்தியாசமா இருக்கணும். இந்த கடற்கரைக்கு பக்கத்துல அதுவும் நாங்கள் போன எல்லாம் வரல. இப்ப என்னன்னு சொன்னா, இப்ப வீட்டுல இருந்து சமைச்சா சுத்தி வர மரம், அங்கால முன்னுக்கு வீடு, ஒரு காத்தொண்டு மரம். இந்த கடல் காத்துக்கும் வீட்டுல இருந்து சமைக்கிறதுக்கும் கறக்க வித்தியாசம் இருக்கு. தனி டேஸ்ட் ஒன்று வர பொடியங்க வந்தா விளையாடினோம்டாப்பா. சரியா மக்களே, என்னன்னு சொல்ற இருந்துட்டு எப்பயாவது ரிலாக்ஸா வழியில வந்து. ஆனா என்ன தெரிஞ்சு கன நாளுக்கு பிறகு உங்களோட இன்றைக்கு தான் வந்திருக்கேன். வருஷத்துக்கு பிறகு நாங்க இன்றைக்கு தான் சந்திச்சு ஒரு மீட்டப் பண்ணி செய்திருக்கிறோம் இங்கால. ஆனா பெருசா நாங்க யூடியூபர்ஸ் எல்லாரும் சம்பவம் இருக்கு. வர்ற 30ஆம் தேதி யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாச்சார மண்டபத்துல யாழ்ப்பாணத்தில் இருக்கிற யூடியூபர்ஸ் எல்லாருமே ஒன்று சேர்க்கிற ஒரு நிகழ்வு ஒன்று இருக்குது. அதுக்கு நீங்களும் பெறலாம், பங்கு பெறலாம். அதுக்கான அறிவிப்பு வந்து மிக விரைவில் விடுவோம். உண்மைக்கு பெருசா எல்லா யூடியூபர்ஸும் ஒரு கம்யூனிட்டி ஒன்று உருவாகும். கட்டாயம் இந்த வருஷம் தொடங்கினதுல எல்லாரையும் ஒன்றா சந்திக்கிறோம். இது இப்ப நடந்து சொல்லுவாங்க நாங்க யூடியூபர் எப்படி 4 வருஷத்துக்கு மேல அதெல்லாம் இப்படி ஒரு 4 வருஷம் வரைக்கும் இந்த கதை வந்தது. அதெல்லாம் மறக்க முடியாத நாள் செய்கிறோம். அப்ப வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி போடையில எல்லாம் போட்டு தாளிப்பு நடக்குது. மற்றது மக்களே, இது ரைஸ் குக்கர். இது அது மற்றது இது எங்கட இல்லை, இது பெரிய பெரிய பாடை. சாமான் இருக்கட்டே தெரியும். சந்தேகம் என்ன, அதுல இந்த கோடு எல்லாம் தெரியுமோ? இல்ல சும்மா ஒரு கணக்கு விளையாடுறதா கிட்ட போய் கேட்டுருப்பா. வீடியோ எடுக்க ஏதாவது சொல்லிட்டு அது எல்லாம் ஓடி இருக்காரு. இங்க பார்த்து சமையண்டா தமிழ் உறவுக்கு ஏக்கமா இருக்கு. ஒரு அங்க போறியா? இல்ல இங்க வேற நாங்க இங்க வேன் இருக்கு, இந்த அடுப்பு இருக்கு, அதை சுத்தி இங்கால கடல் இருக்கு. அங்க வேற கடல்லையும் வந்து காதலர்கள் நிக்கணும். ராசாத்தி நிக்கிறா. இங்க வேற காதலர்கள் வந்து போட்டோ அடிக்கணும். நாங்கள் வீலத்தான் இல்ல இங்க வீலத்தான் இல்ல இங்கால ஒரு காதல்
ஒரே சுத்தி சுத்தி காதை சொல்லி தான் தெரியுது அது பாக்க ஒரு சின்ன ஒரு வெறுப்பா இருக்குது சண்டை அனுபவப்பட்டவன் சொல்றாங்க இல்ல வீட்டை போனா இரவு இரவா சண்டை தானே இந்த மாதிரி சும்மா சண்டை பிடிக்கிற பிராக் இல்லாம மக்களே கறி வந்து வேற லெவல்ல வந்திருக்கு சும்மா கொதிக்க கொதிக்க கசுர்னா கரண்டி இல்லாட்டி நாங்க கத்தியே வேற லெவல்ல பால் எல்லாம் விட்டு கடைசியில உப்பு இல்லையாண்டு இங்கால ஒரு ஆக்களை கேட்டாங்க உப்பு காசு வேண்டாம தந்தீங்க இப்ப என்ன வித்தியம் சொன்னா அதாவது இதுல பக்கத்துல சமுத்தி அந்த அம்மாச்சி மாதிரி இருக்குது அதுல நாங்கள் என்ன சொன்னா இதுல கையில காசு இருந்தது காசை கொண்டே கொடுத்து தம்பி உப்பு வாங்கியான்னு சொல்லி உங்கள்கிட்ட கொடுத்தேன் ஆனா காசு வாங்கல காசு அப்படியே தான் கொண்டு வந்தவன் எப்படியோ பிணைஞ்சி அப்படியோ சப்மரின் மாதிரி அப்படியோ சவர்மா மாதிரி ஒரு சரட்டில வேணும் பண்ண இருக்கா புள்ளியல் மாதிரி அந்த மாதிரி நல்லா இருக்கா வேற லெவல்ல கறி வந்து நான் பழமையா வீட்டுல காய்ச்சத விட இப்படியான இடங்களை வந்து நீங்க இடத்துக்கான ஒரு டேஸ்ட் இருக்கணும் வீட்டுக்கான ஒரு டேஸ்ட் இந்தாங்க நீங்க கேட்டது இல்ல வீட்டுல காய்ச்சா டேஸ்டா இருந்தாலும் டேஸ்டா இருக்கும் இங்க காய்ச்சினா டேஸ்ட் இல்லாட்டியும் டேஸ்ட் தான் அடுத்து பரோட்டா நீரட்டா இதை பண்ணாங்க வேற லெவல் இருக்கு ட்ரை பண்ணுங்க அந்த மாதிரி ஒத்தடி நீ அவ்வளவுதான் ரொட்டிதா டிட்டோட என்ன சாப்பிடுற என்ன பண்ணாங்க மூஞ்சி கட் பண்ணி போட்டு போய் சரியா போய்